ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வீட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் வீடியோ தாங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்கறிகள்லாம் பார்த்திங்கன்னா எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சா ரொம்ப நாள் வாடாமல் இருக்குன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பேக் எடுத்துக்கங்க. இது ஆன்லைன்லேயே கிடைக்குங்க. இது நம்ம காசு கொடுத்து வாங்காமல் வீட்லேயே யூஸ் பண்ணோம் அப்படின்னா மஞ்சப்பை இருக்கும் இல்லைங்களா, அந்த காலத்துலலாம் எப்படின்னா காய் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கிறதுக்கு மஞ்சப்பைகளில் தாங்க போட்டு வைப்பாங்க. இது நகைக்கடைகளில் ஒரு சில கடைகளில் இந்த மஞ்சப்பை இப்போ கிடைக்கிதுங்க. அந்த மாதிரி இந்த மஞ்சப்பையில் போட்டு வச்சிங்க, துணிப்பை மாதிரி போட்டு வச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வாடாமல் இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி ஓப்பனாக ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பேக்கில் இல்லை கேரி பேக்கில் போட்டு வச்சா கூட கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டு வச்சுருங்க. இப்போ இந்த மாதிரி காய்கறிகள்லாம் கட் பண்ண முடியாதுங்க. அதனால் நான் அப்படியே முழுசாக வெண்டைக்காய், பீட்ரூட்டு இந்த மாதிரி காய்கள்லாம் அப்படியே முழுசாக வச்சிட்றேன். காய்கறிகள்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம் ஆன்லைனில் போட்டு வாங்கி அதே காசை வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற வேண்டான்னு நம்ம தூக்கி போடக்கூடிய பொருளை வச்சு ஈஸியாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. இப்போ நான் வச்சுருக்கிறது ஸ்வீட் பாக்ஸ் தான். இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னாலே அதுலேயே நிறைய ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. எங்கள் வீட்டிலேயே கருவேப்பிலை செடி இருக்குங்க. அதுலேருந்து பறிச்சிட்டு இந்த மாதிரி உருகி போட்டு வச்சுக்கிறேன். நீங்கள் அப்படியே முழுசாக வச்சாலுமே இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒரு 2 வாரம் 3 வாரம் வரைக்குமே வாடாமல் அப்படியே இருக்குங்க கருவேப்பிலை. இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு நம்ம முன்னாடியே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சமைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அதுக்காக இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கலாம். இப்போ கருவேப்பிலை பார்த்திங்கன்னா உருகி போட்டு வச்சுருக்கேன். இதே மாதிரி பாக்ஸ் நிறைய நம்ம வீட்டில் இருக்குங்க. அதெல்லாமே நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணி தூக்கி வீசுவோம். இனிமேல் அப்படி தூக்கி வீசாமல் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ண வச்சுக்கோங்க. அடுத்து தேங்காய்ங்க. தேங்காய் நான் 2ஆக கட் பண்ணி உடச்சிட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கேன். ஃப்ரிட்ஜில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக ஒரே தடவை இப்படி அழுத்தி எடுத்தாலே போதுங்க, முழுசாக அப்படி கலண்டு வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நீங்கள் அரைக்கிறதுக்கெலாம் தேங்காய் வேணும் அப்படின்னா டக்குன்னு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காலையில் நேரம் சமையலுக்கு தேங்காய் உடச்செடுக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலைங்க. துருவி எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி போட்டு ஒரு சுற்று பேக் சைடில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னாலே நல்லா துருவின மாதிரி வந்துடுங்க. கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க சில்லாக. இந்த பாக்ஸ் நம்ம வீட்லேயும் இருக்குங்க. ஏதாவது ஒரு பொருள் வாங்கும்போது இல்லைன்னா இந்த கடையில் வாங்கினா கூட இந்த பாக்ஸ் 5 ரூபாய் ரேட்டு தாங்க வருது. இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கி கூட நீங்கள் ஈஸியாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இஞ்சியெல்லாம் தோல் சீவிட்டு வைக்கலாங்க. தோல் சீவாமல் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சா கூட ரொம்ப நாளைக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நான் இந்த இஞ்சி வாங்கி கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சுங்க, அப்படியே இருக்குது. இப்போ காலையில் நமக்கு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா மெயினாக காய்கறிக்கு தாங்க நம்ம கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். அந்த காய்கறிகளை நீங்கள் முந்தின நாளே கட் பண்ணி கூட இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கத்தியில் கட் பண்ணுறதை விட நான் இந்த மாதிரி எப்பவுமே கட்டர் யூஸ் பண்ணுவேங்க. மெயினாக பொரியலுக்கெல்லாம் காய்கறி கட் பண்ணும்போது இந்த கட்டரில் நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா பொடியாகவும் கட் ஆகுங்க, ஒரே மாதிரியாகவும் இருக்கும். டக்குன்னு எவ்வளோ காயாக இருந்தாலும் கட் பண்ணி முடிச்சிடலாங்க. இந்த மாதிரி பொடி காயெல்லாம் கையில் கட் பண்ணுறதை விட நீங்கள் இது எவ்வளோ பொடிசாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ அடுத்த நாள் காலையில் பொரியலுக்கு உங்களுக்கு காய் வேணும் அப்படின்னா நைட்டே கூட ஒரு 10 நிமிஷம் உட்காந்து கட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு காலையில் வேலை ஈஸியாக இருக்குங்க. இதுவும் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் தான். இப்போ இந்த ஸ்வீட் பாக்ஸில் தாங்க நான் பொரியலுக்கான காய் கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இந்த பாக்ஸ் எல்லாமே நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடக்கூடிய பாக்ஸ் தாங்க. இனிமேல் காயெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு பாக்ஸ் காசு கொடுத்து வாங்காமல் இந்த மாதிரி தூக்கி போடுற பாக்ஸில் வச்சு அழகாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. கொத்தமல்லி தலையெல்லாம் நீங்கள் எப்படி வெளியே வச்சுருந்தாலுமே வாட்டம் கொடுத்துருங்க. நான் கடையிலேருந்து வாங்கிட்டு ஒரு நைட்டு தாங்க வெளியே வச்சுருந்தேன். ஏன்னா நைட் டைமுங்கிறதுனால எடுத்து வைக்கலை. அதுக்கே பார்த்திங்கன்னா நிறைய வாடி போயிடுச்சுங்க. இப்போ அதையெல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எப்போவுமே நம்ம எல்லா சமையலுக்கும் யூஸ் பண்ணுவோங்க. மெயினாக அந்த 2 ஐட்டத்தை நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அதே போல் தேங்காய் நம்ம மார்க்கெட்லேருந்து காய்கறிலாம் வாங்கிட்டு எடுத்து வைக்கும்போதே சோம்பேறித்தனப்படாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸ்களில் போட்டு கரெக்டாக ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சமையல் வேலை ஈஸியாக முடிஞ்சிருங்க காலையில் நேரம். அதே போல் ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாம் வாங்காமல் இந்த மாதிரி பாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், பணமும் மிச்சமாகுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.